Right. FWC paper classes start பண்ண போறோம். FWC ட 2016 தொடக்கம் 2022 கலெக்ஷன் உங்களுக்கு நீங்க எப்படி PDF உங்களுக்கு அனுப்பி இருப்பேன் அதை நீங்க பைண்டிங் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் கிளாஸஸா இருக்கும். ஒரு பாஸ் பேப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு செகண்ட் டைமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ரைட், ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைமுக்கு அடிப்படையான கேள்விகள் தான் இந்த இதுல இருக்கும். இந்த தொகுப்புல நீங்க இதை பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ரைட். சோ முதற்கட்டமாக 2017 ஆண்டுல ஸ்ட்ரக்சர் கேள்வி எடுக்கும். FWC பேப்பர் உங்களுக்கு அனுப்பியிருக்கிற பேப்பர்ல இவங்க ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், பேப்பர் கிரியேட் பண்ற ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன். இவங்களோட கொஞ்சம் வளமையை விட கேள்விகள் கொஞ்சம் காடா இருக்கும். ஃபைனல் பேப்பருக்கு முற்றிலும் முரணான ஒரு பேப்பர் செட். இதை எல்லா ஸ்கூல்ஸ்லயும் டேர்ம் எக்ஸாம்ஸுக்கு வச்சு பழகிட்டாங்க. ஸோ அந்த டேர்ம் எக்ஸாமுக்கு தயார்படுத்துற நோக்கத்துல FWC பேப்பர்ஸ் உங்களுக்கு செஞ்சு காட்டப்படுது. சம் ஃபார் என்னது ஐடியாஸ் ட்ரெக்க மாற்றப்படாது. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கா நம்ம செஞ்சு கொண்டு போவோம். ரைட். ஸோ எங்களோட தியரி கிளாஸஸோ எங்களோட ஏனைய கிளாஸஸோ என்ன செய்யும் சொன்னா நாங்க ஃபைனல் பேப்பர் கிளாஸஸுக்கு அடிப்படையாக கொண்ட வகுப்புகளாக உங்களை தயார் செய்யற தருணத்துல இந்த வகுப்பை மட்டும் பிரத்யோகமாக தவணை பரீட்சைகளுக்காக, ஏன்னா தவணை பரீட்சைகளும் நீங்க குறைவான மதிப்பெண்களை பெற்றுக்கொண்டால் மனம் என்ன செய்யும், உடைந்து பின்வாங்கலை ஏற்படுத்தும். அதனால ஒரு உத்வேகத்துக்காக இந்த வகுப்புகள் ஆரம்பிக்கப்படுகிறது. முதற்கட்டமாக 2017 ஆண்டு FWC முதலாம் தவணையில முதலாவது அமைப்பு கட்டுரை வினாவா எழுதணும். இவங்களோட ஸ்கீமை பொறுத்தவரையில் 2017 ஆண்டு என்ன போட்டிருக்கிறாங்க என்று சொன்னால் அமைப்பு கட்டுரைக்கு 10 புள்ளிகள் கொடுத்திருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சோ முதலாவது கேள்வி வடிவா சொல்றாங்க, படமானது திருகாணி நுண்மானியை காட்டுகிறது. படமானது திருகாணி நுண்மானியை காட்டுகிறது, அதாவது நுண்மானி திருகுக்கணிச்சியை காட்டுகிறது. இந்த பெர்டிகுலர் கேள்வி நுண்மானி திருகுக்கணிச்சியை அடிப்படையாக கொண்டதாக இருக்கலாம். பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு படம் தந்து அதுல பகுதிகளை பேரிட சொல்லுவாங்க. நான் தியரி கிளாஸ்ல கிளியரா உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். திருகாணி நுண்மானியின் பகுதிகள் A, B, C, D என குறிக்கப்பட்ட பகுதிகளை பேரிடுக. குயிக்கா சொல்லுங்க பாப்போம். A என்ன பகுதி? A என்ன பகுதி சொல்லுங்க பாப்போம். A என்ன சொல்லுவாங்க? தீதாள். எழுதி கொள்ளுங்க. A தீதாள். A தீதாள். அப்போ B என்னன்னு சொல்லுங்க. B தீதாளுக்கு மேல வார பகுதி, தீதாள் தலை. இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? பட் சுழற்சின்னு சொல்லுவாங்க. தீதாள் தலை அல்லது பட் சுழற்சி. பிக்கு எழுதி கொள்ளுங்க ராசம். அந்த இடங்கள் அப்படி எழுதி கொள்ளுங்க. C சொல்லுங்க. சியும் ஒரு அளவிடை, டியும் ஒரு அளவிடை. C வட்ட அளவிடை, C வட்ட அளவிடை. D இதுல ஒரு பிழை, சரியாக அந்த அளவீட்டை குறிக்கல. இந்த அம்புக்குறி அளவீட்டை சரியாக குறிச்சிருக்கணும். சோ அந்த பகுதிக்கு சொல்லுவோம் D இருக்கிற பிரதான அளவிடை இருக்கிற பகுதிக்கு என்ன சொல்லுவோம் சொல்லுங்க பாபு. பூன் அல்லது காப்புரை. பூன் அல்லது காப்புரை. பூன் அல்லது காப்புரை. அப்ப இன்னும் குறிக்கிறதுக்காக இந்த பிரதான அளவிடை திட்டத்துக்கு ஈண்டு குறிச்சுக்கணும். பிரதான அளவிடை திட்டத்தை குறிக்கிற மாதிரி ஈண்டு குறிச்சு கீழே ஈண்டு போட்டு எழுதிக்கணும். பிரதான அளவிடை திட்டம். சோ எப்படி மார்க்கிங் ஸ்கீம் இதுக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னால், எல்லாம் சரியாக இருந்தால் 2 புள்ளிகள், எல்லாம் சரியாயின் 2 புள்ளிகள், ஏதாவது 2 சரியாயின் 1 புள்ளி. சோ இந்த மாதிரி பேரிடலுக்கு எல்லாம் சரியா இருந்தாலே அந்த மொத்த புள்ளிகளை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஏதாவது 1 பிழையாக இருந்தாலும் இதுல பாதி புள்ளி தான் உங்களுக்கு தரப்படும். சோ ஆக இதுல கவனமாக இருக்கணும். ரைட்.
மேலே காட்டப்பட்ட திருகாணி நுண்மானியை பயன்படுத்தி திருகாணி நுண்மானியின் இழிவெண்ணிக்கையை காண்க. இழிவெண்ணிக்கையை கேட்டிருக்கிறார். நுண்மானி திருகணிச்சிட இழிவெண்ணிக்கைக்கான சமன்பாடு எழுதுங்க. இழிவெண்ணிக்கை சமன் பிரதான பிரிவின் கீழ் வட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை. நல்ல புலமாரி சொல்லுங்க. எனக்கு இதுல ஒரு பிரதான பிரிவு என்ன? பிரதான பிரிவின் கீழ் வட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை. பிரதான பிரிவின் கீழ் வட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை. ஒரு பிரதான பிரிவு எல்லாரும் சொல்லுங்க. ஒரு பிரதான பிரிவு சைபர் ஒன்று ஒன்றை ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. அரை 1 மில்லிமீட்டர். யார் 1 மில்லிமீட்டர் சொன்னது? சைபர் 1 2 3 அந்த சைபரையும் ஒன்றையும் நடுவால கீழே பிரிச்சுக்குவாங்க. அரை மில்லிமீட்டர். ஆக எழுதிக் கொள்ளுங்க. அரையின் கீழ் 0.5 கீழ் வட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை 50. அரையின் கீழ் 50. அரை கீழே இறங்கினால் ஒன்றின் கீழ் என்ன செய்யும்? ஒன்றின் கீழ் 100. ஒன்றின் கீழ் 100 என்று சொன்னால் என்ன ராசா? 0.001. 0.001. 0.001. ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. ஒவ்வொன்று விலகி கொண்டு போதா ராசா? எல்லா கேள்விகளும் விலகி கொண்டு போதா? சரி. இதுக்கு பிறகு கிளாஸஸ் 9 மணிக்கு தானே. நிறைய பேர் இப்பதான் ஜாயின் ஆகிருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த வீடியோஸ் தேவைப்படும். அதனால யோசிக்க தேவையில்லை. ரைட். திருப்பி நம்ம பார்ப்போம். இப்ப சவுண்ட் ஓகேவா? சவுண்ட் பிரச்சனைன்னு சொல்றீங்க. சவுண்ட் இப்ப ஓகேவா? சொல்லுங்க பீக்கா. இப்ப சவுண்ட் ஓகேயா இருக்கு பாருங்க. பெரும்பாலும் இப்ப சவுண்ட் ஓகேயா இருக்கு. ரைட். அதைத்தான் நான் இப்ப செட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ரைட். ஓகே. நோ இஷ்யூஸ் அட் ஆல். ரைட். ஸோ வீடியோ நான் தான் ஓப்பன் இருக்கிறேன். வீடியோ இஷ்யூ இல்லை. ரைட். சவுண்ட் ஓகே தானே? எல்லாரும் குயிக்கா. இதுக்கு பிறகு 9:15 கிளாஸஸ் இல்லை. இன்னைக்கு முதல் கிளாஸஸ் என்பதால இதுக்கு பிறகு 9:15 கிளாஸஸ் இல்லை. 9 மணிக்கு நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். சவுண்ட் ஓகே இல்லை. ரைட். பிரச்சனை இல்லை. சவுண்டும் சரி, வீடியோவும் சரி. PDF வரட்டும். இப்படி பேப்பர் செஞ்சோம் சொன்னால் ஹெல்ப் ஆயிருக்குமே. இப்படி நம்ம பேப்பர் செஞ்சோம்னால் ஹெல்ப் ஆயிருக்கு.
இப்ப பாருங்க, இழிவெண்ணிக்கை கண்டாச்சு. அளவீடுகளை எடுக்கும் போது பகுதி B ஆனது முக்கியமான ஒரு தொழிற்பாட்டை கொண்டுள்ளது. பாருங்க ராசா, இதுல பகுதி B வேலை என்ன? நம்ம தீதாள் தலை அல்லது ஒரு பற்றுச்சிறு வேலை என்ன சொல்லுங்க பாப்போம். ஒரு பொருளை நான் கிளியரா உங்களுக்கு நோட்ல தந்திருப்பேன். ஒரு பொருளை விகாரமின்றி அளவீடு எடுப்பதற்கு தீதாள் தலை உதவி செய்யும். ஆக அதை எழுதி கொள்ளுங்க. அதாவது பிள்ளைகள், பொருளை இதுக்குள்ள வச்சு இந்த தீதாள சுத்திட்டு தீதாள் தலையை சுத்தினால் டிக் டிக்னு சத்தம் கேட்க நேரம் நிப்பாட்டி கொண்டு வாசிப்பு எடுக்கணும். ஆக கேட்கிறான், அத்தொழிற்பாடு யாது? எழுதி கொள்ளுங்க. பொருளை விகாரமின்றி பொருளை விகாரமின்றி பொருளை விகாரமின்றி வாசிப்பை பெற வாசிப்பை பெற. இரண்டாவது கேள்வி கேட்கிறான். சீல இரண்டாவது பகுதி, மேலுள்ள பகுதியில் குறிப்பிட்ட பகுதி B யின் செயற்பாடு சரியாக நிகழ்வதை எவ்வாறு உறுதிப்படுத்துவீர்? என்ன செய்யும்? அதாவது கட்டடைக்கும் கதிர்கோளுக்கும் இடையே வைக்கப்பட்ட பொருள், கதிர்கோளானது பொருளை தொட்டதும் என்ன தீதாள் தலை என்ன செய்யும்? டிக் டிக் என ஒலி எழுப்பும். சோ ஷோட்டா எழுதுவோம். பொருளை தொட்டவுடன் டிக் டிக் என ஒலி எழுப்பும். டிக் டிக் என ஒலி எழுப்பும். இழிவெண்ணிக்கை கண்டத்துக்கு ஒரு புள்ளி கொடுங்கோ. இழிவெண்ணிக்கை கண்டத்துக்கு ஒரு புள்ளி கொடுங்கோ. இந்த சீல முதலாவது பாட்டுக்கு ஒரு புள்ளி, சீல இரண்டாவது பாட்டுக்கு ஒரு புள்ளி. இதுவரைக்கும் சரியா செஞ்ச புள்ள 5 புள்ளிகளை எடுத்திருக்கு. சோ டி பாட்டுக்கு போவோம். திருகாணி நுண்மாணியின் பூச்சிய வலுவை எவ்வாறு துணிவீர்? ஒரு கருவிக்கு பூச்சிய வலு இருக்கா இல்லையாண்டு காண்பது முக்கியமான ஒரு பரிசோதனை. நுண்மாணி திருகணிச்சுக்கு என்ன செய்யணும்? பட்டடைக்கும் கதிர்கோளுக்கும் இடையே பொருளின்றிய சந்தர்ப்பத்தில், பட்டடைக்கும் கதிர்கோளுக்கும் இடையே எழுதி கொள்ளுங்க வடிவா. பட்டடைக்கும் கதிர்கோளுக்கும் இடையே பொருளின்றிய சந்தர்ப்பத்தில் பிரதான அளவிடையின் கிடைக்கோடும் ஸ்ட்ரக்சருக்கு பிறகு எஸ்ஏ செய்வோம். வட்டாளவிடையின் பூச்சியக்குறியும் ஒன்றோடொன்று சரியாக பொருந்துதல் வேண்டும். அதாவது ராசா, இது பிரதான அளவிடை என்று சொன்னால் பிரதான அளவிடை கிடைக்கோடும் வட்டாள விடையில பூச்சியக்குறியும், இந்த வட்டாள விடையில பூச்சியக்குறியும் என்ன செய்யணும்? ஒன்றோடொன்று சரியாக பொருந்திருக்கணும். இது தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சிருக்கும். சரி, அடுத்ததா சொல்றேன். உருக்கு பந்தொன்றின் விட்டத்தை அளவிட திருகாணி நுண்மானியை பயன்படுத்தப்பட்ட போது அதன் அளவிடை உரு 2 காட்டப்பட்டுள்ளது. கருவியில் பூச்சியவலு இல்லையெனில் பந்தின் விட்டம் யாது? பூச்சியவலு இல்லை என்று சொன்னால் எனக்கு வாசிப்ப சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் வாசிப்ப சொல்லுங்க ராசா. என்ன வாசிப்பு? முதலாவது பிரதான அளவிடையின் வாசிப்பு என்ன? 20, 21, 22, 23 எழுதிக்கொள்ளுங்க. வாசிப்பு சமன். பிரதான அளவிடையின் வாசிப்பு 23 மில்லிமீட்டரே சக. வட்ட அளவிடையின் வாசிப்பு தர இழிவெண்ணிக்கை. வட்ட அளவிடையின் வாசிப்பு என்ன? 44வது பிரிவு பொருந்தது.
44 தர இழிவெண்ணிக்கிய நராசா 0.01 ஆக 23.44 மில்லிமீட்டர். So very easy. அடுத்தது கேட்கிறான் திருகாணி நுண்மானியை பயன்படுத்தி மெல்லிய கம்பி ஒன்றின் விட்டத்தை எவ்வாறு திருத்தமான பெருமானத்தை பெரிய மிக மெல்லிய கம்பி தரப்பட்டார். ஒன்று நீங்க என்ன செய்யலாம்னு கண்டால் கம்பியை பலமுறை மடிச்சிட்டு வைக்கலாம். அது ஒரு ட்ரிக். ஆனா நம்ம சிலபஸுக்குள்ள என்ன ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொன்னால் கம்பியின் வெவ்வேறு இடங்களில் வாசிப்புகளை பெற்று அவற்றின் சராசரி துணிதல் வேண்டும். எழுதி கொள்ளுங்க. கம்பியின் வெவ்வேறு இடங்களில் வாசிப்புகளை பெற்று அவற்றின் சராசரி அறிதல் வேண்டும். சோ இதுக்கு 2 புள்ளி, பூச்சிய வளைவை துரிதலுக்கு 2 புள்ளி, இதுக்கு 1 புள்ளி, 2 1 2 ஆக மொத்தம் 10 புள்ளி. இலகுவான ஒரு வினா. எல்லாருக்கும் விளங்கிட்டா? முதலாவது வினா எல்லாருக்கும் விளங்கிட்டா? everyone okay, right? நான் இரண்டாவது வினாக்கு வா. SWC பேப்பர்ல 2017ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர்ல முதலாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்ட்ரக்சர்ல இரண்டாவது கேள்விக்கு வா. இரு மேற்பரப்புகளிடையேயான நிலையில் உராய்வு குணகம் மிவுனை துணிவதற்காக, அதாவது இங்கே குற்றி வைக்கப்பட்டிருக்கு ஒரு மேசைக்கு மேலே. இந்த மேசைக்கும் குற்றிக்கும் இடையே என்ன நிலையில் உராய்வு குணகம் இருக்கு செக் பண்றதுக்காக என்ன செய்யறார்? ஒரு மேசை எடுக்கிறார், ஒரு குற்றிய வைக்கிறார், குற்றில இருந்து ஒரு கயிறை கட்டி கப்பிக்கு மேலாலையில் எடுத்து அதிலே ஒரு தட்டை வைக்கிறார். இந்த தட்டிலே நிறைய வச்சு இந்த குற்றிய அசைய வைக்க போறார். நிறை உருவாக்குற விசையால என்ன செய்யும் சொன்னால் ஒரு இழுவை விசை வரும். ஒரு சாதாரணமாக ஒரு இழுவை விசை வரும். இழுவை விசை வந்தால் அந்த இழுவை இந்த குற்றியை இழுக்கும். இந்த இழுவை விசையால வர விசை இந்த பக்கம் தொழிற்பட்ட உராய்வு விசையை விஞ்சினால் என்ன செய்யும்? குற்றி அசைய வெளிக்கிடும். இதுதான் இதுல வேலை. இந்த கன்செப்ட் உங்களுக்கு விளங்கிட்ட? நான் உராய்வு படிச்சு தரும்போது, நியூட்டன் விதிகள் படிச்சு தரும்போது இப்படி ஒரு கேஸ் உங்களுக்கு படிச்சு தந்திருக்கும். இது ஒரு பாஸ் பேப்பர் அடிப்படையாக கொண்டு ஒரு மாடல் கேள்வி. இது ரைட். இப்ப பாருங்க, எஸ்ஸுக்கு சில நிறைகள் ஏற்றப்படும் போது குற்றி ஏ அசையவில்லை, ஏன் என விளக்குக. ஒரு பொருள் அசையாமல் இருந்தால் அந்த இடத்துல என்ன உராய்வு விசை தாக்கும்? நிலையியல் உராய்வு விசை. நிலையியல் உராய்வு விசையை விட இவர் கொடுத்த விசை, இந்த இழுவையால வார விசை பெரிதாக இருக்கல்ல, அதனால பொருள் அசையல்ல. எழுதிக் கொள்வோம். தட்டினால் பெறப்படும் இழுவையை விட பிரகட்டுக்குள்ள நிலையில் உராய்வு விசை அதிகமாக காணப்பட்டது. ஒரு புள்ளி கொடுத்துக்கொள்ளும். பக்கத்துல இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு புள்ளி கொடும். இரண்டாவது, மேலும் நிறைகள் எஸ்ஸில் வைக்கப்படும் போது ஏ அசையாமல் இருந்தது ஏன் என விளக்குக. நான் என்ன செய்யறேன்? முதலாவது ஒரு நிறைய வச்சுட்டு மேலும் இன்னும் நிறைகளை ஏற்றியும் அசையல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் போதிய அளவு இழுவை விசை கொடுக்கப்படல. இன்னும் கொடுக்கப்பட்ட இழுவை விசை நிலையியல் உராய்வு விசைய தாண்டலன்னு அர்த்தம். எழுதி கொள்ளுங்க. இன்னும் போதிய அளவு இழுவை விசை
நிலையல் உராய்வு விசையை விட விஞ்சவில்லை, அதிகமாகவில்லை. இந்த ஒரு ஆன்சரை எழுதிக் கொள்ளும். மூன்றாவது குவார். இவ்வாறு நிறைகள் எஸ்ஸில் மேலும் ஏற்றப்படும் போது மட்டுக்கு மட்டாக ஏவலுக்கு ஆரம்பிக்கிறது. ரைட். இப்ப if I furthermore increase, என்ன செய்யறது சொன்னால் நிறைகளை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போறதுல இது மட்டுக்கு மட்டாக அந்த அசைய வெளுக்கிற நேரத்துல என்ன உராய்வு செய்யறதுன்னு சொல்லுங்க பாப்போம். அசையாத போது நிலையில் உராய்வு செய், அது உங்களுக்கு ஓகே. இப்ப இந்த குற்றி மட்டுக்கு மட்டாக அசைய வெளுக்கிடுது என்று சொன்னால் என்ன உராய்வு செய்ய தொழிற்படும்? எல்லை உராய்வு விசை. மட்டுக்கு மட்டான நிலைமையில என்ன? எல்லை உராய்வு விசை, லிமிட்டட் ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ், FL. ரைட். இப்ப என்ன கேட்கிறான்? என்ன கொடுக்கணும் விட. கேள்வி உங்களுக்கு விட தெரியும், என்ன விட கொடுக்கணும். இவ்வாறு நிறைகள் எஸ்ஸில் மேலும் ஏற்றப்படும் போது மட்டுக்கு மட்டாக வலுக்க ஆரம்பித்தது. இவ்வாறு நிகழும் போது இரு மேற்பரப்புகள் இடையே தாக்கும் விசை என்ன விசை? எல்லை உராய்வு விசை. எழுதிக் கொள்ளுங்க. எல்லை உராய்வு விசை. மேலே பெயரிடப்பட்ட விசைக்கும் செவ்வன் மரதாக்க மாறிக்கும் மிவுக்கும் இடையான உள்ள தொடர்பை எழுதுங்க. என்ன தொடர்பு பிள்ளைகள்? F7 mu R. எழுதிக் கொள்ளுங்க. டி F7 mu R. இதுக்கு ஒரு புள்ளி, இதுக்கு ஒரு புள்ளி, இதுக்கு ஒரு புள்ளி, இதுக்கு ஒரு புள்ளி கொடுத்து கொண்டு வாங்க. டி வரைக்கும் ஒவ்வொரு புள்ளி கொடுத்து கொண்டு வாங்க. 4 புள்ளிகள். வடிவாக ரத்தமின்றி சிந்தனையின்றி வியர்வை. FWC கஷ்டம் என கஷ்டம், சரியான கஷ்டம். பிள்ளைகள் 30, 32, 28, 46 படிக்கிறது இல்லை. அதன் காரணம் வேறொன்றும் அல்ல. இப்ப இந்த சார்ட்டை நிரப்ப போறோம். பகுதி சியில் குறிப்பிட்ட பரிசோதனை முறையானது குற்றி ஏ மீது ஒன்றன் பின் ஒன்றாக 0.1 கிலோ, 0.2 கிலோ, 0.3 கிலோ, 0.4 கிலோ, 0.5 கிலோ எனும் 5 நிறைகள் வைக்கப்பட்டு திரும்ப திரும்ப செய்யப்படுகிறது. இவற்றிற்கு ஒத்து எஸ்ஸில் வைக்கப்பட்ட திணிவுகள் கீழே உள்ள அட்டவணையில் தரப்பட்டுள்ளது. மரக்குற்றியின் திணிவு. முதலாவது மரக்குற்றியின் திணிவு என்னன்னு நீங்க பார்க்கணும். இப்ப இங்க மரக்குற்றியின் திணிவு பிளஸ் 0.1 கிலோ குற்றி மட்டும். முதலாவது சந்தர்ப்பத்துல குற்றி 0.15 கிலோ. திணிவை நீங்க எத்தனையால பெருக்கினா மருதாக்க வரும் சொல்லுங்க. ஆறு சொன்னால் மருதாக்க விசை எழுதி கொள்ளுங்க. ஆர் மருதாக்க விசை. நீங்க எத்தனையால பெருக்கணும்? திணிவை எத்தனையால பெருக்கி மருதாக்க விசை வரும்? யாருக்கும் தெரியும் 10. எனக்கு சொல்லுங்க. குற்றி மட்டும்தான் 0.15 எழுதி கொள்ளுங்க. இது பக்கத்துல 0.15. 0.15 10ஆல பெருக்கி 6 நிரப்புங்க. என்ன வரும்? என்ன வரும்? 1.5. உங்களுக்கு சார்ட் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னாரா சார்? உங்களுக்கு சார்ட் எப்படி வரப்போகுதுன்னு சொன்னாரா சார்? ரைட், பாத்துக்க. முதலாவது குற்றி மட்டும், அதாவது 0.15. இது 6ல 10ஆல பெருக்கினீங்க என்றால் 1.5 நியூட்டன். அடுத்தது கேட்கிறான் குற்றி பிளஸ் 0.15 பிளஸ் 0.1 கிலோ. இந்த ரெண்டையும் சேர்த்தால் என்ன வரும்? 1 இங்கால 1 2 0.25. இதை பெருக்கினால் 2.5 நியூட்டன். அடுத்தது பிள்ளைகள் 0.15 பிளஸ் 0.2 0.35 3.5 நியூட்டன். இவ்வாறாக அந்த சார்ட்ல போட்டுக்கொண்டே போனால் 4.5 5.5 6.5 விலங்கினாங்களே சொல்லு போடு. 6 சார்ட் நிரப்பியாச்சு. 6 சார்ட்ல எல்லா ஆன்சரும் சரியா இருந்தால் ஒரு புள்ளி. சின்னொரு விஷயம் குயிக்கா மார்க் பண்ணி அடுத்தது ராசி. இங்க பாருங்க. 30 S மேல் உள்ள திணிவு
இந்த தட்டு எஸ்ஸின் மேல் உள்ள திணிவுன்னு சொன்னால் என்ன? இதுல வைக்கிற திணிவை 10ஆல பெருக்கினால் mg அதான் இந்த இழுவை விசையாக இருக்கும். ஆக இதை நீங்க 10ஆல பெருக்கி 0.2 10ஆல பெருக்கினா என்ன வரும்? 0.2 10ஆல பெருக்கினால் 2, 0.3 10ஆல பெருக்கினால் 3. ஆக இந்த சார்ட்டை மீண்டும் இங்க பாருங்க ராசா, இந்த சார்ட்டை மீண்டும் உதாரணமா இந்த இடத்துல 0.2 இருந்தா இதை நீங்க 10ஆல பெருக்கி 2 நியூட்டன், 0.3 என்ன வரும்? 3 நியூட்டன். இவ்வாறு நிரப்பி கொண்டு வாங்க. இதுக்கு பிறகு 4 நியூட்டன் வரும். இதுக்கு பிறகு 5.2 நியூட்டன் வரும். 6.6 நியூட்டன் வரும். 8 நியூட்டன் வரும். இந்த எஃப்ட சார்ட் எல்லாம் சரியா இருந்தால் ஒரு புள்ளி அப்படி நிரப்பி கொண்டுவோம். இதுதான் நம்மளோட FWC. அவங்களோட சீனியர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சரியான கணிதம். எல்லா கேள்விகளையும் செஞ்சு காட்டும். MCQக்கள் உங்களுக்கு வீடியோக்களாக தரப்படும். வீடியோக்களாக தரப்பட்ட அத்தனையும் பார்த்து முடியும். பாத்தீங்களா? கொடுத்த கேள்விகள் அத்தனையும் வந்துருச்சு. பாத்தீங்களா? அதே கேள்விகள் அனுப்பி சகாம். அதை நோட் பண்ணிக்கிறேன். நான் குரூப்ல போட்டிருந்தேன். அனுப்பி சகாம் ஸ்ட்ரக்சர் எல்லாம் அப்படியே கெஸிங் 4க்கு 4. நான் சொல்லி கத்திட்டு இருக்க மாட்டேன் மற்றவங்க கூட. என் வேலை 300 நாள், ஒரு நாட்களில் மூடியே எடுப்பது எப்படி 2 நாட்களில் எடுப்பது என்று டீச்சர் சொல்ல. கொடுத்த கேள்விகள் அப்படியே வந்திருந்த கண்ணால கண்டீங்களா? உங்களோட குரூப்ல போட்டு எல்லாரும் பார்த்திருப்பீங்க. கொடுத்த அதே கேள்விகள் அப்படியே அனுப்பி சகாம். இதைத்தான் நம்ம உங்களுக்கும் செய்ய போறோம். எந்த பிரச்சனையும் இல்லை. நம்பி ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது ஒரு லாங் ப்ராசஸ். இது ஒரு மேரத்தான். இந்த 1 நாள் 2 நாள்லயே எடுக்கிற கேம் எல்லாம் இல்லை. 300 நாள் அப் டு டேட் படிப்பு, டெய்லி கிளாஸ் வருகை, இப்படித்தான் 300 400 500 கிளாஸ். அப்படி கொடுத்த கேள்விகள் அனுப்பி சகாம ஸ்ட்ரக்சர் 4க்கு 4 தலைப்பு, 36 37 கேள்விகள் அப்படியே 50 கேள்வியும் படிச்சு கொடுத்த கேள்வி. அவன் கஷ்டம் சொன்னா நானும் பொறுப்பு. வீடியோ ஆதாரத்தோடு இருக்கு. நீங்க போய் சொல்லல படிச்சு தராது இல்லை. ஒன்னால நீ படிச்சது